ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய காணொளியாக ராகு எப்போது தீயவராக செயல்படுவார் என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே ராகு தசா என்பது ஒவ்வொருவருடைய அனைவருடைய மனதிலேயும் ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தும். காரணம், ராகுதான் அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சிக்கும் காரகமாக அமைந்திருக்கிறார், அதிகப்படியான பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரகனாக அமைந்திருக்கிறார். ஆகவே இத்தகைய ராகு என்பவர் எந்த கிரகத்தோடு தொடர்பு பெறுகிறார் அல்லது எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் சுபரா அல்லது தீயவரா என்பதை முடிவு செய்யலாம். ஒரு ராகு தீயவராக செயல்பட வேண்டும் என்றால் அவர் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்திலே தனித்து செயல்பட வேண்டும். எந்த சுப கிரகங்களுடைய தொடர்போ சுப கிரகங்களுடைய பார்வையோ இல்லாத பட்சத்தில் இந்த ராகு என்பவர் 6, 8, 12 ஆகிய 3 இடங்களுக்குரிய கடுமையான தீய பலன்களை கொடுப்பார். மேலும் இவர் அதிகப்படியான தீய பலன்களை, இந்த 3 இடத்திற்குரிய அதிகப்படியான தீய பலன்களை வழங்க வேண்டும் என்றால் ராகுவோடு சனியுடைய இணைவோ அல்லது சனியுடைய பார்வையோ, அதாவது சனியுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை ஆகிய பார்வைகளில் ஏதேனும் ஒன்றில் ராகு இருப்பாரே ஆனால் கடுமையான தீயவராக செயல்படுவார். அல்லது செவ்வாயுடைய இணைவோ அல்லது செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வையிலே செவ்வாயுடைய 4, 7, 8ஆம் பார்வையிலே ராகு இருக்கின்ற பொழுது மிகவும் அதிகப்படியான தீய பலன்களை அவர் வழங்குவார். ஆகவே முதன்மையான தீயவராக விளங்கக்கூடியவர் சனி. ஆகவே எந்த விதத்திலேயும் சனியுடைய தொடர்பு ராகுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியான தீயவராக செயல்படக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய தொடர்பும் எந்த விதத்திலேயும் ராகுக்கு இல்லாத பட்சத்தில் அவர் கூடிய மட்டில் நன்மைகளை செய்வார். இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பை பெற்ற ராகு, அதுவும் 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்து சனி செவ்வாயுடைய தொடர்பை பெறுகின்ற பொழுது மிகவும் அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த ராகு தன்னுடைய தசாகாலத்திலே வழங்கியே தீர்வார். இப்படி வாழ்வதற்கு இறந்தே போய்விடலாம் என்ற எண்ணம் வந்துவிடும். அந்த அளவிற்கு தீய பண்புகளையும் தீய குணத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர். ராகு 6ஆம் இடத்திலே தொடர்பு பெற்றிருந்தால் அவர் நோயால் பாதிக்கப்படுவார் அல்லது உடலால் பாதிக்கப்படுவார். அதன் பிறகு அதிகப்படியான கடன் சுமை அல்லது நீதிமன்ற வழக்குகள், காவல் நிலைய வழக்குகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை கடுமையாக வழங்குவார் 6ஆம் இடத்துடைய ராகு தீயவராக இருக்கும் பட்சத்திலே. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிகப்படியான அவமானங்கள், மிகவும் தொலைதூர பயணங்கள், சொந்த ஊரிலிருந்து வெளியூரிலே சென்று வாழக்கூடிய அமைப்பு, அவமானத்தின் காரணமாக வெளியூரிலே சென்று வாழக்கூடிய அமைப்பு, இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தனித்த வாழ்க்கை, செவ்வாயோடு தொடர்பு பெற்றிருந்தால், சனியோடைய தொடர்பு பெற்றிருந்தால் அவர் நிச்சயம் சிறைவாசத்திற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எந்த விதத்திலேயும் ராகு என்பவர் சனியுடைய தொடர்போ அல்லது செவ்வாயுடைய தொடர்போ அல்லது சனியுடைய பார்வையில் இருந்து ராகு தசா நடத்துவதோ அல்லது செவ்வாயுடைய பார்வையிலிருந்து ராகு தசா நடத்துவதோ என்பது மிகவும் அதிகப்படியான கெடுதல் பலன்களையே வழங்கும். ஆகவே ஜாதகத்தில் ராகு என்பவர் எந்த அளவிற்கு தீயவராக, தீய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து
அதற்கு தக்க வழிபாட்டு நெறிமுறைகளை கையாளுகின்ற பொழுது அந்த ராகு திசை என்பது பெரிய கெடுதல்களை தராமல் சிறியளவு பாதிப்பை மட்டும் தந்து செல்லும். அதற்கு நம்முடைய நம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் நமக்கு துணை செய்யும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.